ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. திரும்பியும் ஆட்சியில் வந்துட்டு இப்போது நடப்பு அரசியல்வாதி இருக்கிறவங்க அரசியலில் யார் இருக்காங்களோ டிஎம்கே தான் இருக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 2 தொகுதியில் நிற்கிறாரு. இதில் எந்த தொகுதியில் ஜெயிப்பார்? அது 2லையுமே ஜெயிப்பார். 2 ஒன்று தான். அவர் 234 தொகுதியில் நிற்கிறாரு. அவர் நிற்கிறது 2 தலை தானே. நீங்கள் விஜய் பற்றி சொல்லியிருந்தீங்க ஐயா. குறிப்பாக அவர் கூட்டணியோட போனாருன்னா இப்படி, கூட்டணியோட போகலை அப்படின்னா அதுக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ உறுதியை அடித்து கூட்டணி இல்லை. இப்போ என்ன மாதிரி இருக்க போகுது தமிழக அரசியல் தேர்தல் களம்? பொதுவாக நியூ கமர்ஸ்ன்னு யாருன்னா வந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ விஜயகாந்த் வந்தார், அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லும்போது, அப்போ உள்ள சூழ்நிலைனாக்கா எம்ஜிஆர் அரசியலோடு இணைஞ்சிக்கிட்டே தான் இருந்தார். அவர் நடிகராக இருக்கும்போது எம்எல்ஏ ஆகிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகராக உலகத்தில் வேறு யாருக்கு வந்துட போகிறாங்க? அகிலம் உலகம் ஃபுல்லாக சிவாஜி கணேசனுக்கு ரசிகர். ஆனால் எலெக்ஷன் வரும்போது எவ்வளோ நாள் இருந்துட்டு போகுது. அதை தாண்டி ஒரு 10-15% இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா அப்போ புது வரவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மக்கள்னு அர்த்தம். அப்போ இந்த வாட்டி ஆகுமா? அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு. ஆனால் எம்ஜிஆர் அப்படி அவங்க பார்க்கல. மக்களோட அவர் வரணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மக்கள் அப்படியே உள்ளே போவார், அதுக்குள்ளே அந்த இடத்துக்கே போவார். அங்கேயே நின்று போயிட்டு கலந்துருவார். இவர் கலக்கணும். இன்னும் அது மாதிரி மக்களோட மக்களாக கலக்கிற அது கலந்து இருந்திருந்தாருனாக்கா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, நம்ம நிறைய பேசியிருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்கள் எல்லாம் நிறைய வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக எலெக்ஷன் பற்றி பேசின பல விஷயங்கள் பல பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னதாக கூட நீங்கள் சொன்ன பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த வாட்டியும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக நாங்களும் இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் விஜய் பற்றி சொல்லியிருந்தீங்க ஐயா. குறிப்பாக அவர் கூட்டணியோட போனாருன்னா இப்படி, கூட்டணியோட போகலை அப்படின்னா அதுக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ உறுதியை அடித்து கூட்டணி இல்லை. இப்போ என்ன மாதிரி இருக்க போகுது தமிழக அரசியல் தேர்தல் களம்? அதான் பார்த்துட்டு சூடு பிடிச்சிட்டு இருக்கு நல்லா. இவங்களான்ட்டு அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களும் அவங்களுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட்டணி அமைச்சிக்கிட்டு அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. அது வழக்கமாக உலகம் ஃபுல்லாக அது நடக்கத்தான் செய்யும். அது ஆனால் காலகட்டத்தில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். மக்கள் எப்பவுமே சரி ரொம்ப தெளிவானவங்க. யாருக்கு கொடுத்தா சரியாக இருக்கும், யாருக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அனலைசிஸர் ரொம்ப இருப்பாங்க. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லும்போது, அப்போ உள்ள சூழ்நிலைனாக்கா எம்ஜிஆர் அரசியலோடு இணைஞ்சிக்கிட்டே தான் இருந்தார். அவர் நடிகராக இருக்கும்போது எம்எல்ஏ ஆகிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அப்புறமா பாட புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு தலைவராக இருந்தார், சேர்மனாக இருந்தார். அப்போ அரசியல் கூடயே ஒன்றியே இருந்துட்டு அதில் ஒரு 20 வருஷமாக இருந்துட்டு 20-25 வருஷம் அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்போ அவரை பிரிக்கலை, அவர் நடிகர்னு சொல்லி பிரிக்கலை, அரசியல்வாதி என்று பிரிக்கலை. அவர் மக்கள் அப்படியே இணைஞ்சிட்டார். அதுக்கு உண்டான செயல்பாடுகள்லாம் செஞ்சார். இப்போ நடிகர் விஜய்னு ஒருத்தர் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்தது. பொதுவாகவே மக்கள்கிட்ட எப்பவுமே உண்டு தான். அது உலகம் ஃபுல்லாக அப்படி தான். பொதுவாக நியூ கமர்ஸ்ன்னு யாருன்னா வந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ விஜயகாந்த் வந்தார், அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு கடைசி வரைக்கும் நிலைக்கு பார்ப்பாங்க. அது இவங்க நினைக்கிறாங்களா இல்லைன்ட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிடுவாங்க. அது ஓட்டு போடுற முறையை இவங்க கரெக்டாக அவங்க ஒரு அரசாங்கத்தில் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க, மக்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி இது இருக்குது, இவங்கள செலக்ட் பண்ண வேண்டான்ட்டு.
அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இப்போது ரசிகர்லாம் இருப்பாங்க. சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகராக உலகத்தில் வேறு யாருக்கும் வந்துட போகிறாங்க? அகிலம் உலகம் ஃபுல்லாக சிவாஜி கணேசனுக்கு ரசிகர். ஆனால் எலெக்ஷன் வரும்போது இவர் அதுக்கு சரியாக இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்ட்டு ஓட்டு போடலை போல இருக்குது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறணும். ஏன்னா அவரே ஜெயிக்கலை. ஒருவேளை அவர் மட்டும் ஜெயிச்சாருனாக்கா கேண்டிடேட்டு வந்து தவறுதலாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும், ஏன்னா விஜய் ஏன் எல்லாமே கார்னர் பண்ணுறோன்னாக்கா அவர் தான் புது வரவு. இப்போது அரசியலுக்கே புது வரவு எதிர்பார்க்குறாங்க. ரசிகருங்கிறவங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. விஜயை தவிர வேறு யாருக்கும் போட மாட்டாங்க. இந்த ஓட்டு வந்து ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா? அதுதான் அங்கே இருக்கிறது. அப்போ யார் தான் ஓட்டு போடுறது அப்படின்னு பார்த்தாக்கா பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்க தான் நடுநிலை. அந்த ஓட்டு தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜை ஏற்றும் இறக்கும். இப்போ வந்துட்டு ஓவரால் பர்சன்டேஜ் ஹெவியாக இருக்குது அப்படின்னாக்கா புது வரவு வந்துட்டாருன்னு அர்த்தம். அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே உள்ள பர்சன்டேஜை விட அது எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இப்போ போன வருஷனுடைய எலெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து நமக்கு 66 76 நினைக்கிறேன். நம்ம அக்யூரேட்டாக போகலாம், ஏன்னா நம்ம கேஷுவலாக பேசுகிறோன்றதால அதை பார்க்கல. எவ்வளோ நாள் இருந்துட்டு போகுது. அதை தாண்டி ஒரு 10-15% இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா அப்போ புது வரவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மக்கள்னு அர்த்தம். அப்போ இந்த வாட்டி ஆகுமா சார்? அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ புதுசாக புது வரவுன்னு என்னை பொறுத்தவரை ஒன்று வந்திருக்கு. என்ன புது வரவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வார் தான் புது வரவு இப்போதைக்கு. ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து அன்றாட நமக்கு தேவைகள் என்னென்ன அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டாகி இருக்குது. அது மக்கள் யோசிப்பாங்க, இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க பண்ணலைங்கிறது அதெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுவாகவே நான் சொல்லுவேன், அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா களம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கனாக்காவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய சுதந்திரத்துக்களை போராடின போராளி இவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா வித்தியாசமாகவே இருக்கும். அதிகப்படி பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களுடைய வழியை பார்த்தே தனியாக இருக்கும். அதேமாதிரி வடநாட்டிலாம் நடக்கிற எலெக்ஷன் வேறு, தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் வேறு. இங்கே வந்து எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணிடுவாங்க. அதனால் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக விஜய் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பேசிக்கிட்டாங்க. விஜய் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் யாரை பற்றி கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் அப்படி அவங்க பார்க்கல மக்கள். அவர் ரெண்டுமே ஒன்று. மக்களோட அவர் வரணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மக்கள் அப்படியே உள்ளே போவார். அதுக்குள்ளே அந்த ஏரியா ஊருக்கே போவார், அந்த இடத்துக்கே போவார், அங்கேயே நின்று போயிட்டு கலந்துருவார். இவர் கலக்கணும். இன்னும் அதுமாதிரி மக்களோட மக்களாக கலக்கிற அது கலந்து இருந்திருந்தாருனாக்கா இவர் வந்துட்டு அந்த ரசிகர் ஓட்டு போடாதது மக்கள் ஓட்டு போடுறதுங்கிறது வரணும். அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும். மக்கள் இப்போ வராங்க, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் விஜய் ரசிகர் ஒருத்தர் இருப்பார், அவங்க வீட்டு பையன். அந்த பையன் போடுவான். அவங்க அம்மா அப்பா கூட சொல்லலாம், அவங்க போடுவாங்களான்னு பார்த்தாக்கா அது எதை போடவோ அதை சொல்ல மாட்டாங்க. அது வேறு இது வேறு. அவங்களுக்கு தெரியும் இது இந்த வயசு இப்படி தான் இருக்கும், சரின்னு விட்டுருவாங்க. அந்த வயசுக்கெல்லாம் இவங்க இந்த வயசு கேட்குமா? என்ன கேட்காது. அவங்களுக்கு எது சரியாக முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அதனால் ரசிகர்ன்றது பட்டாளம் வேறு, சரியான காலத்தில் தீர்மானிக்கிறது வேறு. அதனால் இப்போதைக்கு வரைக்கும் சீட்டெலாம் எடுப்பார். நான் முதல்ல லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ சீட்டு வருங்கிறத நான் சொல்கிறேன்னு. ஆனால் போலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போன முறை நடந்ததை விட இந்த முறை எப்படியும் கண்டிப்பாக ஒரு 10% இன்க்ரீஸு ஆகும். அதில் டவுட் இல்லை. ஆகலைன்னா தான் தப்பு, ஆகும். ஏன்னா போன முறை இந்த கரெக்டாக படித்த பசங்களெல்லாம் எல்லாம் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்களான்னாக்கா அது வேறு. ஆனால் இந்த வாட்டி போடுவாங்க, ஏன்னா அது எல்லா விஜய் ரசிகர்னு வருது, அவங்க கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அது இந்தியாவே பார்த்திங்கன்னா பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ போலிங்காக இருக்குன்னு அது ஆகும். ஏன்னா அது உள்ள புது வரவு. ஆனால் அதுதான் வந்து ஓட்டா மாதிரி பொதுமக்கள் போட்டாங்களா அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னாக்கா வாய்ப்பு இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் தான் இருக்குது. இந்த எலெக்ஷனில் அப்படி வாய்ப்பு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. என்ன ஓட்டு போடுற பர்சன்டேஜ் வித்தியாசம் வேரி ஆகும். இந்த இன்க்ரீஸ் போடுற முடியும் யூஜியாக இருந்தது, அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைய தான் செய்யும். என்ன முதல்ல கேட்ட மாதிரி முதல்ல நீங்கள் அலைன்ஸ் கூட கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் அது இருப்பீங்கன்னு சொன்னேன், இல்லாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லாமல் இருந்தால் தான் அதிகம் எண்ணிக்கையில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக சொன்னேன். அவர் ஒருவேளை அந்த இதை கேட்டுட்டு தனியாக போயிட்டாரோன்னு தெரியல. இல்லை, அவங்களாம் கேட்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிறது சம்மந்தப்பட்டவங்க அதெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு காதல் போய் ரீச் ஆகும். இல்லை இந்த டிசிஷன், அதனால் அவங்க 2 மைண்டில் இருப்பாங்க. பேசாமல் இந்த டிசிஷன் கரெக்டாக தான் இருக்க,
ஏன் எடுக்கக்கூடாது? இது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் யாருனாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி கூட இருந்திருக்கலாம், தெரியாது. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி அப்போது அலைன்ஸில் போய் நிற்கிறத விட தனியாக நிலம் கொஞ்சம் ஒரு வேளை கூடுதலாக இருக்கலாமா? இருக்கலாம், கண்டிப்பாக. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதோட கூட இருக்குமே தான் சொன்னேன் ஒழிய இப்பவும் மாற்றலை, அதுதான் உண்மை தான். ஆனால் ஆட்சியை பிடிச்சு ஆட்சியில் உட்கார்றதுக்கு உண்டான சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், அது வராது. பத்தாததுக்கு அவருக்கு ஒருவேளை ஃபேமிலி பர்சனல் மேட்ரு உள்ள இந்த முறை உள்ள அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருந்தாக்கா மேபி சான்சஸ் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ எலெக்ஷனில் அதை பற்றி இப்போ யாருமே பொதுவாக பேசுகிறதில்ல. ஆமாம், அது அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் மற்ற எதிர்க்கட்சியும் பேசுகிறதில்ல. ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் சொல்கிறேன்னே. மற்ற ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷன் வேறு, தமிழ்நாட்டு எலெக்ஷன் வேறு. இந்த டீசெண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போதே அது ப்ரூஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மற்ற அதர் ஸ்டேட்டுனாக்கா அதை தான் பெருசாக பூதாகரமாக பேசுவாங்க. பேசி அதை அப்படியே ஓட்டம் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. இங்கே அதை பேசவே இல்லை பாருங்கள். அது அவர் பர்சனல், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க எதிர்க்கட்சி. ஆனால் மக்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. எப்போ எந்த இடத்துல அதை காட்டணுமோ அப்போ காட்டுவாங்க. நம்ம உங்கள் பர்சனலே உனக்கு பார்க்க தெரியல, உங்களால் பொதுமக்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு அப்படி பார்ப்பாங்க அவங்க. அதனால் அது வராமல் ஒரு வேளை இருந்திருந்தாக்கா ஒரு வேளை அவருக்கு ப்ளஸ்ஸாக கூட மாறி இருக்கலாமோ, தெரியல, இருக்கலாம். இப்போ ஆட்சியே பிடிக்க முடியாது, எதிர்க்கட்சி ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின், அந்த கேள்வியாவது ஒன்று பேலன்ஸ் இருக்குது, அதையும் கேட்டுக்கிடலாம். அந்த சீட்டில் அது அவர் உட்கார வரான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை, முடியாது, வாய்ப்பு இல்லை. அதை தான் சொன்னேன்னே. அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்காமல் இருந்தாக்கா ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ். எப்படி விஜயகாந்த் பண்ணார், அவரால் ஆட்சியில் உட்கார, ஆனால் எதிர்கட்சியில் உட்காந்துட்டார். அது கிடச்சிது, அந்த அந்தஸ்து கிடச்சிது. அதுக்கும் வாய்ப்பு குறைவு தான். அது எதிர்கட்சி வழக்கமாக உள்ள எதிர்கட்சி இப்போ டிஎம்கே தான் வரும். நமக்கு இந்த கட்சி வரணும் அந்த கட்சி வரலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த கட்சி வந்தால் நமக்கு என்ன இருக்குது? யார் வந்தாலும் எல்லாம் ஒன்று தான். யார் வந்தாலும் பொதுமக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கிறது நம்ம கேல்குலேஷன், அனலைசேஷன் தான். இந்த அனலைசேஷன் இந்த காலகட்டத்துக்கு இவங்களுக்கு இந்த வருஷம் நடக்குது, அதை போன வாட்டி சொன்ன அதே மாதிரி தேதி தான் திருப்பி சொல்லணும். அதனால் அதை சொல்ல விரும்பலை. ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எலெக்ஷன் டேட்டு, ரிசல்ட் டேட்டு யாருக்கு ஃபேவரலாக இருக்குன்னு சொல்லிட்டோம். திருப்பி அதை ரிப்பீட் பண்ணல நான். ஏன்னா தெரிஞ்சு போச்சுல, அது மைண்டில் நம்ம மறந்துட்டா கூட அவங்க மறக்க மாட்டாங்க. இவர் போனாட்டி அதை சொன்னார்ன்றாங்க. அதனால் நல்லா தெளிவாக இருப்பாங்க. சொல்கிறவங்களோட கேட்குறவங்க ரொம்ப. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு ஆள் தான், அவங்க கேட்குறவங்க இதுமாரி ஒரு 10, 20, 30 எத்தனை இருக்கோ அவ்வளோத்தையும் கேட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு கரெக்டுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த அனலைசேஷனில் யார் கரெக்டாக பேசுகிறாங்க, யார் கரெக்டாக சொல்கிறாங்க, சொல்கிற ஆள் யார், இவர் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு, அந்த அனலைசேஷனில் இருக்கும். நான் 35 வருஷமாக சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தால் சொல்லுவேன். ஒரு முறை நான் அதை சொல்ல வரல. ஒரு முறை ஒரு கட்சிக்காக போனேன், அந்த கட்சிக்கு சார்பிலே எதிர்ப்பே பேசினேன், அந்த இதையே கட் பண்ணி விட்டாங்க. எதிர்த்து பேசலை, எது நடந்ததோ அதை சொன்னேன். உன் பேட்டியே வேணான்னு பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் என்ன இருக்குது? அது அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை சொல்லணும்னு எதிர்பார்த்தா அது முடியாது. இப்போ நம்ம பொதுவாக நேரம், நம்ம இதுவே பொதுவு தான், எது பொதுவோ அதை சொல்லணும். அதனால் இந்த முறை நடக்கிற எலெக்ஷனில் மக்களுடைய மனோபாவம், சூழ்நிலை அப்படிலாம் பார்த்திங்கன்னா கூட கூட்டு கழிச்சு பார்த்தாக்கா திரும்பியும் ஆட்சியில் இப்போது நடப்பு அரசியல்வாதி இருக்கிறவங்க, அரசியலில் யார் இருக்காங்களோ டிஎம்கே தான் இருக்குது. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அவர் அப்படி தானே சொல்கிறாரு, நாமளும் அப்படி தான் சொல்லணும். அவரே தான் மீண்டும் வருவார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் டஃப் தான் கொடுக்கும், அவ்வளோதான். எதிர்கட்சி அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்னு அவங்களுக்கு நல்லா, அவங்களுக்கும் அவங்கள பற்றி தெரியும். ஏன்னா மக்கள் அனலைசைஸ் தானே பண்ணுறாங்க. இவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, இவங்களுக்கு கிடைச்சது வரும்பொழுது இந்த அனலைசேஷனில் வரும்போது மீண்டும் இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. 2031 விஜய்க்கு 100க்கு 100% அவர் தான் சீஃப் மினிஸ்டருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வருஷம் எலெக்ஷனில் தான் நம்ம பேசணும். 2026 திருப்பி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியில் அமர்வதில் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம முதலமைச்சர், அடுத்தது எதிர்க்கட்சி, அடுத்தது பார்த்தோம்னா இப்போ 2 தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்கிறார். இதில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2 ஜெயிப்பாரா, 2 தோத்துருவாரா, இல்லை எதனா 1 ஜெயிப்பாரான்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம். எங்க 2 ஜெயிக்கணும் தானங்க அவரே நின்றுக்கிறாரு. இல்ல, இதெல்லாம் ஆர்வம் இருக்குல்ல நம்ம மக்களுக்கு. நம்ம ஒரு பெருசா ஒண்ணு, அடுத்தது எதிர்க்கட்சி, அடுத்தது இப்ப தொகுதிக்கு வந்திருக்கோம் சார், அதே தான் சொல்ல முடியும். அவரு புதுசுங்க, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவர் புது வரவுனால சேஃப்டிக்காக 2 நின்றுக்கிறாரு. நின்னாக்கா 1த்துல ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் பரவாயில்லைங்க, நான் தெரிஞ்சுதாங்க நின்ன அப்படி கூட சொல்லி ஏதோ ஒன்று சொல்லட்டும். எது ஜெயிப்பாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இப்போது அந்த நீ கிட்ட நெருக்கத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரியும்.
இல்ல எது ஜெயிப்பாருன்னு சொல்ல வேணாம். ஆனா எத்தனை ஜெயிப்பாருன்னு சொல்லலாம்ல. அதாவது 2 தொகுதியில நிக்கிறாரு. இதுல எந்த தொகுதியில ஜெயிப்பார்? இல்ல 2லயுமே ஜெயிப்பாரா? 2 ஒன்று தான். அவர் 234 தொகுதியில் நிற்கிறாரு. அவர் நிற்கிறது 2 தானே. அப்போ அந்த 2 2 மட்டும் சொல்லலாம் இல்லைங்கய்யா? 2த்துல எதனா ஜெயிப்பாரு? 1 ஜெயிப்பாரு. அதான் முதல்ல கேட்டேன். 2 ஜெயிப்பாரு சொல்றதா, 1 தான் ஜெயிப்பாரு சொல்றது, 2மே ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றதா. இப்படி நியூட்ரலா பதில் சொல்றேன். ஆனா அவரு ஒரு வாட்டியாவது ஜெயிப்பாரு. சரி. சரிங்களா? 31க்கு சொல்றீங்களா? இல்ல 26க்கே சொல்றீங்களா? ஒரு வாட்டியாவது அவர் ஜெயிப்பாரு. சரி இப்போ நிற்கிறதுல 1 ஜெயிப்பாரு. அது இதுவா அதுவா இந்த இன்னும் நம்ம இதோட விட போகிறது இல்லையா. திருப்பி இன்னொரு முறை நீங்களும் கேட்க தான் போகிறீங்க. எதுங்கிறது நான் தான் சீட்டே சொல்கிறேன்ட்டேன் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளோ சீட்டுன்னே சொல்கிறேன். கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் தானே. அது நெருக்கத்தில் வரும்போது சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அது வேண்டாம். என்ன போலிங் இன்னும் ஆகலையில், ஆகிற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது. கொஞ்சம் நெருக்கம் வரும்போது சொல்கிறேன். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நிற்பார். அவர் கட்சியே எவ்வளோ ஜெயிக்கணும்னு நான் சொல்கிறேனே. அடுத்த இதில் வரும்போது நம்ம சொல்லத்தான் பேச தான் போகிறோம். கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறோம். 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னால் நமக்கு நம்முடைய மக்களுக்கு 2 தொகுதியில் நிற்கிறாரு. 2 தொகுதியினும் போது அதில் என்ன வெற்றி வாகை எப்படி அப்படின்றத ஒரு கேட்கறதுக்கான ஆர்வம். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, மக்கள் கேட்டு சொல்லிட்டு அதனால் நெருக்கம் வரும்போது ஃபுல்லாக சொல்லிடலாம். குறிப்பாக வந்துட்டு எல்லாருமே வேட்பாளர்களாக இருக்கிறவங்க வாக்குப்பதிவு செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது நேரம் இருக்கா? உங்களுடைய ஃபார்மெட் நியூமராலஜி படிங்கய்யா. ஆமாம், இந்த கேள்வி அப்படியே மாற்றிக்கலாம். என்னன்னாக்கா வேட்பாளராக நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க டைம் பார்த்தா போதும். வேட்பாளராக நிற்கிறாங்கல்ல, அவங்கள தான் அந்த நேரத்தில் நாமினேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கரெக்ட் அந்த டயத்தில் பண்ணியிருந்தாங்கனாக்கா கன்ஃபார்ம்டாக இப்போ கூட இப்படி கூட ஒரு நீங்கள் கேட்டதுக்காக இப்படி சொல்லிடுறேன். 1ஆம் தேதி நாமினேஷன் யாரெல்லாம் பண்ணாங்க, 1ஆம் தேதி பண்ணவங்க அவ்வளோ பேர் ஜெயிப்பாங்க. அன்றைக்கி சூப்பர் டே அன்றைக்கி. அதனால் வேட்பாளராக நிற்கிறவங்க அவங்க நாமினேஷன் பண்ணுறது தான். பொதுமக்கள் ஓட்டு போடுறது வேறு வழி இல்லை. மார்னிங் நின்று ஈவினிங் வரைக்கும் போட்டு தான் ஆகணும். அது கேண்டிடேட்டுக்கு தான் பொருந்தும். அவங்க நாமினேட் பண்ணுற டைமிங் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் அவங்க பார்த்து தான் செய்வாங்க, நல்ல நேரம்னு பார்ப்பாங்க. அதுலேயும் சில இதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதில் போய் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு டைமிங் இருக்குது. அந்த டயத்தில் போய் அவங்க நாமினேட் பண்ணாங்கன்னு வைங்களேன், கன்ஃபார்ம்டாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த டைமிங் இருக்குது. அவங்க வாக்குப்பதிவு செய்கிற நேரம் அதாவது வேட்பாளர்கள் இந்த டைமில் போய் வாக்குப்பதிவு அதுவும் உண்டு. ஆமாம், நாமினேஷன் பண்ணுறதுக்கே டைமிங் இருக்கும்போது அதுதானே ஒரு தலைமைக்கு அந்த இடத்துல அவர் தான் தலைமை, அவர் தான் கேண்டிடேட்டு, அவருக்கு தான் கணக்கு, அவர் ஜெயிக்கணும். அப்போது அவர் ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்த்துக்கிறணும். கன்ஃபார்ம்டாக அந்த முறை பிரகாரம் அவங்க போய் டைமிங்கை கரெக்டாக போயிட்டு வாக்கு செலுத்தினா கூட, அவங்களே கேண்டிடேட்டை செலுத்தினா கன்ஃபார்ம்டாக அவங்க ஜெயிப்பாங்க. அதை அவங்க பார்க்கணும் கரெக்டாக. அவங்க டேட்டுக்கு கரெக்டாக இந்த டேட்டுக்கு இதுக்கு இந்த டைம் இன்னும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த டயத்தில் கரெக்டாக போய் அக்யூரேட்டாக போய் பண்ணாங்கன்னு வைங்களேன், கன்ஃபார்மாக அவங்கள நினச்சிக்கலாம் நம்ம ஜெயிச்சிருவோன்ட்டு. அதில் மாற்றுக்கிறது. ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் சொல்ல முடியுங்களா? இல்லை விஜய்க்கே கூட சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ விஜய் 22ஆம் தேதி சரிங்களா? ஆமாம், அவருக்கே சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஏன் அவருக்கு சொல்லலாம். இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு ஸ்டாலினுக்கு சொல்லலாம், எடப்பாடிக்கிறாரு அவருக்கு சொல்லலாம். விஜய்க்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் 22ஆம் தேதி இல்லைங்களா? அப்போ 22 அப்படின்னாக்கா அவர் போய் இப்போ டைம் காலமுறை போகிறாருன்னு வைங்க. காலமுறை 11 அக்யூரேட்டாக அந்த டயத்தில் ஓட்டு போட்டாருனாக்கா, எங்கே அந்த டயத்தில் ஓட்டு போடுறாரோ அந்த இடத்துல அவர் கேண்டிடேட்டாக ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக. இதே அப்படியே நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்லணும். அவர் 1ஆம் தேதி இல்லையா? அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அக்யூரேட்டாக 12:19 மதியானம் 12:19 அப்போ அவர் ஓட்டு போட்டாருனாக்கா கரெக்டாக போலிங் பண்ணாருனாக்கா கன்ஃபார்ம்டு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டைமிங். அப்புறம் எடப்பாடி ஐயா அவர்களை சொல்லி எடப்பாடி அவர் 3ஆம் தேதி நினைக்கிறேன். அவர் 3க்கு மதியம் 3:09 3:09 ஓட்டு போட்டாருன்னா அவர் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சரி, நான் நிறைவாக சீமான் அவர்களுக்கு சொல்லிடுங்க. சீமான் தேதி நினைக்கிறேன் அவர் இப்போ 8ஆம் தேதி நினைக்கிறேன். அவர் 17 8 இல்லை 17 26 3 இருக்கும். இதில் ஏதோ ஒன்று இருப்பார் அவர். 8ஆம் நம்பர் மட்டும் தெரியும். நான் கேட்டால் நீங்கள் சடனாக கேட்பீங்கன்னு தெரியாது. பரவாயில்ல, அவருக்கு அந்த 8 இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அந்த 8க்கு ஒன்று காலம்பரே போயிடணும் 10 மணிக்குள்ளே, 10:10க்கு போட்டுடணும். இல்லைன்னா சாயந்தரம் முடிகிற நேரத்தில் 5 மணிக்கு போகணும். முடிகிற லாஸ்ட்டில் கரெக்டாக 5 மணிக்கு போட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவார். கண்டிப்பாங்க. காலம்பரை 10:10 அவ்வளோ எல்லியாக போயிட்டு ஃபஸ்ட் ஆளாக போட்டுட்டு 10:10க்கெலாம் போட்டாருனாலும் ஓகே. முடியல அப்படின்னா சாயந்தரம் முடிகிற நேரத்தில் 5 மணிக்கு போடணும். கன்ஃபார்ம்டாக அவர் ஜெயிச்சிருவார். அதாவது பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள், பல கேண்டிடேட்ஸுக்கான பல செய்திகள், பல தரவுகள் எல்லாம்
வந்து இந்த நேர்காணல்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எதிர்வு கூறல்களை எல்லாம் நாங்க ஆவலா ரிசல்ட்ஸுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகான அந்த தொகுதி எண்ணிக்கை எவ்வளவு அதையும் எங்களுடைய வியூவர்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க ஐயா. இந்த தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. உலகாளும் கருமாரி மாரியம்மா உன் பாதம் சரணடைய வந்தோம் அம்மா. ஊற்றாக பெருக்கெடுக்கும் உன்னருளை தாரே உன்னுறக்கம் துறந்திங்கு பெற வேண்டும் தாயே. எவையாளும் உமையவளே தூயவளே உன்னை எந்நாளும் வேண்டுகிறோம் காத்தருள்வாய் நீயே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜேம்ஸ் அண்ட் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.